Hello my dear students. நம்ம chapter 5ல adjustment for goodwill பார்க்கணும். Sum number 18, 19 பார்க்கலாம். Aparna and Priya are partners. அவங்களோட profit sharing ratio 3:2. Brinda joins for 1/5 share of profit and brings in cash for her share of goodwill of rupees 10,000. அப்படின்னா அவளோட புது பார்ட்னருடைய ஷேர் ஆஃப் குட்வில் எவ்வளவுன்னா 10,000. இந்த 10,000க்காக அவளோட ஷேர் ஆஃப் குட்வில்காக ஷீ பிரிங்ஸ் 10,000. பாஸ் ஜேர்னல் என்ட்ரி ஃபார் குட்வில் கேட்டிருக்கு. ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் ஃபாலோ பண்ணுறதா எடுத்துக்கணும். பார்ட்னர்ஸ் வந்து தே விட்ரூ த என்டையர் அமௌண்ட் ஆஃப் ஷேர் ஆஃப் குட்வில் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யணும், புதுசாக வர்ற பார்ட்னர் கேஷாக கொண்டு வந்தாங்கன்னா நம்ம என்ன ஜேர்னல் போடணும், பேங்க் அக்கவுண்ட் டெபிட். ஏன்னா கேஷ் கம்ஸ் இன், டெபிட் வாட் கம்ஸ் இன். நமக்கு கேஷ் உள்ள வர்றதுனால பெட்டர் நம்ம எப்பயுமே பேங்க்னு போட்டுக்கிறது நல்லது. கேஷ் ஆர் பேங்க் போடலாம், பேங்க் அக்கவுண்ட் டெபிட் போட்டுக்கலாம். 2 ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் போடணும். ஏன்னா ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு பிரித்து கொடுத்துட போகிறோம். சரி, இது ஃபர்ஸ்ட் ஜேர்னல் போடணும். அடுத்த ஜேர்னல் என்ன, அந்த பார்ட்னர்ஸ் அந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிட்டாங்க, அதாவது அந்த பார்ட்னர்ஸ் அந்த பிசினஸ்ல இருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா தங்களோட அமௌண்ட்டை, அதுக்கு என்ன ஜேர்னல் போடணும், இதோடைய ரிவர்ஸ். அபர்ணாஸ் கேபிட்டல் பிரியாஸ் கேபிட்டல் டெபிட் டு பேங்க் போட்டுறணும்னு பார்த்தோம். இப்போ நம்ம வந்து இந்த குட்வில் கொண்டு வர்றாங்கல்ல கேஷ் 10,000, இதை எந்த ரேஷியோவில் பிரித்து கொடுக்கணும்னா சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில். ஆனால் இந்த சம்மில் சாக்ரிஃபைசிங் ரேஷியோன்னு எதுவும் கொடுக்கல. அப்படி கொடுக்கலைன்னா நம்ம என்ன செய்யணும், இப்போ ஏதாவது ஓல்டு ரேஷியோ கொடுத்துருக்காங்க, நியூ ரேஷியோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம், ஓல்டு மைனஸ் நியூ போடலாம். இல்லை சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே கொடுக்கல, வெறும் ஓல்டு ரேஷியோ மட்டும்தான் இருக்கு அப்படின்னா என்ன எழுதணும், இந்த மாதிரி ஒரு லைன் எழுதணும். Since the sacrifice made by the old partners is not given, it is assumed that partners sacrifice in their old ratio. சாக்ரிஃபைஸ் எவ்வளவுன்னு தெரியாததுனால நம்ம என்ன அசியூம் பண்றோம், ஓல்டு ரேஷியோலயே சாக்ரிஃபைஸ் பண்றாங்கன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். அப்போ ஓல்டு ரேஷியோ என்ன, சம்மல கொடுத்துருக்கிறது 3:2. ஸோ அந்த ஓல்டு ரேஷியோலயே இப்போ சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்கன்னு எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம இந்த 10,000 3:2 ரேஷியோவில் பிரிக்கணும். 3:2 ரேஷியோ எப்படி பிரிக்கணும், ஒரு பார்ட்னருக்கு 3/5, செகண்ட் பார்ட்னருக்கு 2/5, 3:2. அப்போ 10,000 into 3/5 போட்டா 6,000, 10,000 into 2/5 போட்டா 4,000. இந்த அமௌண்ட்டை அப்படியே வித்ட்ரா பண்ணனால அதே அமௌண்ட்டை எழுதி டு பேங்க்னு போட்டுட்டோம். அவ்வளோதான், புரிஞ்சிருச்சா. இங்க வந்து ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஏற்கனவே படிச்சிருக்கோம் 3rd சாப்டர்ல ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட், ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட்னு. ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடா இருந்தால் இந்த பார்ட்னர்ஸ் கேபிட்டல்னு எழுதணும். ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடா இருந்தா இதை கரண்ட் அக்கவுண்ட்னு எழுதணும். அவ்வளவுதான். ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்னு கொடுத்திருந்தாங்கன்னா பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கவுண்ட் எழுதணும். ஃப்ளக்சுவேட்டிங் கொடுத்திருந்தாங்கன்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட்னு எழுதணும். அவ்வளவுதான். அடுத்தது 19th சம்மம். தீபக், செந்தில், சந்தோஷ் 3 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் அவங்க ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஈக்குவல்னா நம்ம எப்படி எழுதுவோம், 1:1:1. 3 பேர் இருந்தா 3:1, 1:1:1 போடணும். 2 பார்ட்னர் இருந்தா 1:1 போடணும். They admit Gerald into partnership for 1/3 share of profit. Goodwill of the firm is valued. firm மொத்தத்துக்கும் goodwill வந்து 45,000. இப்போ ஜெரால்ட் வந்து he brought cash for his share of goodwill. அவனோட goodwill எவ்வளவோ அதுக்கு மட்டும் ஜெரால்டு கொண்டு வருவான். இப்போ போன சம்ல எப்படி கொடுத்திருந்தாங்க, goodwill வந்து she brings her share of goodwill, அவளோட ஷேர் ஆஃப் குட்வில்லே 10,000 கொடுத்திருந்தாங்க. இந்த சம்ல எப்படி கொடுத்திருக்காங்க, for the firm is valued at 45,000. அப்போ ஜெரால்டு வந்து அவனோட ஷேர் ஆஃப் குட்வில்க்கு கொண்டு வராருன்னு இருக்கு. அவர் எவ்வளவு கொண்டு வந்தாருன்னு கொடுக்கல. அப்ப நம்ம என்ன செய்யணும், ஃபர்மோட குட்வில் 45,000, ஜெரால்டோட ஷேர் எவ்வளவுன்னா
ஃபார் 1/3 ஷேர். ஸோ அந்த 1/3 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணோன்னா 15,000 வரும். இந்த 15,000 தான் ஜெரால்டு கொண்டு வரார். ஸோ பேங்க் அக்கவுண்ட் டெபிட் 15,000 டு தீபக்ஸ் கேபிட்டல், செந்தில்ஸ் கேபிட்டல், சந்தோஷ் கேபிட்டல். போன சம் மாதிரியே தான். இங்கே ஒரே ஒரு டிஃபரன்ஸ், 3 பார்ட்னர் இருக்காங்க. ஸோ 3 பேரும் ஓல்டு பார்ட்னர்ஸையும் எழுதிட்டோம். அடுத்தது இதை எந்த ரேஷியோவில் பிரிக்கணும்? சாக்ரிஃபைஸ் ரேஷியோ, ஓல்டு ரேஷியோ தான். ஓல்டு ரேஷியோ என்ன? ஈக்குவல். ஸோ ஈக்குவலாக 5,000 5,000 5,000 பிரித்து கொடுத்துட்றோம். அடுத்தது விட்ரா பண்ணுறாங்க. விட்ரா பண்ணுறது எப்படி கொடுத்துருக்காங்க? தே விட்ரூ half ஆஃப் த அமௌண்ட். அவங்களோட ஷேரில் half ஆஃப் த அமௌண்ட்டை தான் விட்ரா பண்ணிக்கிறாங்க. இப்போ தீபக்கோட ஷேர் எவ்வளவு? 5,000. அதில் ஹாஃப் 2,500. இவருக்கும் ஹாஃப். 3 பேருமே half ஆஃப் த அமௌண்ட் தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ டு பேங்க்கில் 7,500 போட்டுருவோம். அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை எழுதிக்கிறோம். பார்ட்னர்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணதை சொல்லாததுனால சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஓல்டு ரேஷியோன்னு எழுதிடுறோம். எழுதிட்டு ஜேர்னலில் எழுதிக்கோங்க. இது விட்ரா பண்ணுறதுக்கு இதோட ரிவர்ஸ் என்ட்ரி எழுதுங்க. ஹாஃப் ஆஃப் த அமௌண்ட், என்டையர் அமௌண்ட். போன சம்மில் என்டையர் அமௌண்ட் வாஸ் விட்ரான்னு கொடுத்தாங்க. இப்போ ஹாஃப் ஆஃப் த அமௌண்ட். ஸோ ஹாஃப் மட்டும் விட்ரா பண்ண மாதிரி எழுதிட்டோம். புரிஞ்சிருச்சா? இது 2 சேனல் தான்.